وأشهد أن محمدا رسول الله. فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. يا أيها الناس اعبدوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الناس اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. அளவற்ற அன்பாளன் நிகரற்ற அன்புடையும் எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரால் இந்த புதுப்பாத்திர சங்கத்தை ஆரம்பம் செய்கின்றேன். ஸலவாத்தும் ஸலாமும் இவரை தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅத் தாபிஈன்கள் மற்றும் நம் அனைவர் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. அல்லாஹ்வுடைய மாளிகையில் ஒரு புனிதமான கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி நேர காலத்தோடு வந்து அமர்ந்திருக்கக்கூடிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பை சகோதரர்களே, எவற்றையெல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எடுத்து நடந்தால் அவனுடைய அருளுக்கும் அன்புக்கும் உரியவர்களாக மாறுவோம் என்று எமக்கு வாக்களித்திருக்கின்றாரோ அந்த விடயங்களை முழுமையாக எடுத்து நடக்கும்படி, எவற்றையெல்லாம் நாம் செய்தால் அவனுடைய சாபத்துக்கும் கோபத்திற்கும் ஆளாகும் என்று எச்சரிக்கை செய்திருக்கின்றாரோ அந்த விடயங்களை முழுமையாக தவிர்த்து வாழுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் தக்குவாவை கொண்டு வசியத்தை செய்து கொண்டுள்ளேன். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய வாழ்க்கையில் பல விடயங்களை விடயங்கள் பெறுவதற்காக வேண்டி காட்டுகிறார். அதனை ஒன்றுதான் அல் குர்ஆன் குறிப்பிடுவதை போல இந்த அல்லாஹ்விடத்திலே நிச்சயமாக மாதங்களின் எண்ணிக்கை, அதாவது வருடத்துக்கு மாதங்களின் எண்ணிக்கை 12. இவ்வாறுதான் வானங்களையும் பூமியையும் படைத்த நாளிலிருந்து அல்லாஹ்வுடைய புத்தகத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது என்று அல் குர்ஆன் 30வது அத்தியாயம் 36வது வசனத்தில் குறிப்பிடுகிறார். ஒரு வருடத்துக்கு 12 மாதங்கள் என்பது நமக்கு தெரிந்த விடயம். இஸ்லாமிய மாதங்களை பற்றி நம்மிடத்தில் யாராவது கேட்டால் ஓரிரு மாதங்களை தவிர நமக்கு ஏனைய மாதங்களுடைய பெயர்கள் சரியாக அல்லது கிரமமாக சொல்ல தெரியாது. ரமலான் மாதத்தை நாம் அறிந்து வைத்திருக்கின்றோம் நோன்பு பிடிப்பதற்காகவே. துல்ஹஜ் என்று சொல்லக்கூடிய எல்லாரும் ஹஜ்ஜிக்கு போகின்றார்கள் என்பதற்காக வேண்டி அந்த ஹஜ் மாதம் துல்ஹஜ் மாதம் என்று நாம் அறிந்து வைத்திருக்கிறோம். மீலாது நபி கொண்டாடுகின்றார்கள் என்பதற்காக வேண்டி ரபீஉல் அவ்வல் மாதத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த மாதம் என்று நாம் எண்ணிக்கொண்டு அதை தெரிந்து வைத்திருக்கிறோம். இவ்வாறு 12 மாதங்களை அல்லாஹ் ஏற்படுத்தி
ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒரு சிறப்புகளை வைத்திருக்கிறார். அதிலே முதல் மாதம் முஹர்ரம் மாதம், அதை நாங்கள் கடந்து விட்டோம். இஸ்லாத்திலே புது வருடம் என்று சொல்லக்கூடிய ஒரு மாதம் என்றால் அது முதலாவது முஹர்ரம் மாதம். ஆங்கிலேயர்கள் ஜனவரியை கொண்டாடுவார்கள். இரண்டாவது மாதம் தான் இஸ்லாமிய மாதங்களிலே இரண்டாவது மாதம் சஃபர் மாதம். இப்பொழுது நாங்கள் அந்த மாதத்தை நுழைந்து கொண்டிருக்கின்றோம். இந்த சஃபர் மாதத்தை பற்றி நம்முடைய சமூகத்திலே பல தவறான கண்ணோட்டங்களும் மூட நம்பிக்கைகளும் பின்பற்றப்படுவதை நாம் பார்க்கிறோம். அதையொட்டி உங்களுக்கும் எனக்கும் சில கருத்துக்களை, நபிமொழிகளை, வரலாறுகளை சொல்லி இந்த மாதம் எவ்வளவு முக்கியத்துவமான மாதம் இஸ்லாத்தின் பார்வையில் என்பதை தெரிந்து கொள்வதற்காக வேண்டி குறிப்பிட்ட நேரத்திற்குள் ஒரு சில விடயங்களை ஞாபகப்படுத்தலாம் என்று நினைக்கின்றேன். இஸ்லாமிய மாதங்கள் ஒவ்வொன்றுக்கும் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தனி சிறப்புகளை வைத்திருக்கின்றார். அதிலே 4 மாதங்கள் யுத்தம் செய்வதற்கு விளக்கப்பட்ட மாதங்கள். இதிலே நீங்கள் போர் செய்யக்கூடாது என்று அல்லாஹ் தடை பிடிக்கின்றார். சஃபர் என்று சொன்னால் அது ஒரு வெற்றிக்குரிய மாதம் என்பதை நாங்கள் வரலாற்றிலே இருந்து நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒவ்வொரு சிறப்புகள் இருப்பதை கூட இந்த சஃபர் மாதத்திற்கு வரலாற்றிலே பல சிறப்புகளை நாங்கள் படித்து பார்த்தால் உணர்ந்து கொள்ளலாம். அரபு மொழியில இதற்கு 2 வகையான அர்த்தங்களை நாம் பார்க்கலாம். ஒன்று, சஃபர் என்று சொன்னால் பிரயாணம். ஒரு மனிதன் வழக்கமாக நாங்கள் சில மொழிகளிலே பயன்படுத்துவோம், அவர் சபராணியா இருக்கிறாரு. சபராணி என்றால் ஒரு பிரயாணத்தில் அல்லது பிரயாணியாக இருக்கிறார். சுவாதி என்ற சொல்லை வைத்து நாங்கள் பார்த்தால் சபர் காலி செய்தல். அதாவது அரபு மக்களிடத்திலே அந்த காலத்தில் ஒரு வழக்கம் இருந்தது. சஃபர் மாதம் வந்துவிட்டால் வீட்டை விட்டு அவர்கள் வீட்டை காலி செய்து துறந்து பயணத்திலே அவர்கள் ஆரம்பித்து விடுவார்கள். வியாபாரத்துக்காக போவது, யுத்தத்துக்காக வேண்டி போவது, இவ்வாறு வீட்டை விட்டு அவர்கள் பயணம் செய்கிற அதை வீட்டை விட்டு தூரமாகுவதற்கு அந்த வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறார்கள். வரலாற்றிலே நாங்கள் பார்த்தால் இந்த வீடைக்குரிய மாதம், முஸ்லிமத்துக்குரிய மாதம் என்று அழைக்கப்படக்கூடிய இந்த சஃபர் மாதத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நபிப்பட்டம் கிடைத்து 14வது ஆண்டுக்கு பிறகு அவர்களை ஹிஜ்ரத் செய்தார்கள். அந்த ஹிஜ்ரத் செய்த மாதம் சஃபர் மாதம் என்று வரலாறு சொல்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கலந்து கொண்ட முதலாவது போர்க்களம் அஃபுவாவாகும். இது சஃபர் மாதத்திலே இடம்பெறுகின்றது. ஹிஜ்ரி 2 நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் 70 முஹாஜிரீன்கள் சஹாபாக்களும் குறைஷிகளுடைய வியாபார கூட்டத்தை வழிமறிப்பதற்காக வேண்டி அஃபுவா என்ற இடத்தை நோக்கியிருந்தார்கள். அதை அறிந்து கொண்ட அபூ சுஃபியானும் அவருடைய கூட்டத்தினரும் பாதையை மாற்றியதாக வரலாற்றிலே நாம் படித்திருக்கின்றோம். இந்த சஃபர் மாதத்திலேதான் 450 வீரர்களை அல்லாஹ்வுடைய தூதர் தயார்படுத்தி மதீனாவிலே தனது பிரதிநிதியாக உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை விட்டு சென்று ஒரு யுத்தத்திற்காக வேண்டி அவர்கள் தயாராகிறார்கள். என்று சொல்லக்கூடிய இடத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் ஏறக்குறைய சஃபர் மாதம் முழுவதும் தங்கியிருக்கிறார்கள். இதை அறிந்து கொண்ட காவிர்கள் ஒரு மலை உச்சியிலே
அதுக்கு இருந்து பின்வாங்கி சென்றதாக நாங்கள் வரலாற்றிலே படிக்கின்றோம். இது சஃபர் மாதத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் முஸ்லிம்களுடைய படைப்பணத்தை காவல்களுக்கு காட்டி எச்சரித்து வெற்றி கொண்ட ஒரு மாதமாக வரலாற்றை நாங்கள் பார்க்கிறோம். முஸ்லிம்களுடைய ஆற்றலை வெளிப்படுத்தி எதிரிகளுக்கு அச்சத்தை ஊட்டிய ஒரு மாதமாக இந்த சஃபர் மாதம் வரலாற்றிலே போற்றப்படுகின்றது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றார், அறியாமை காலத்திலே அரேபிய மக்களிடத்தில் இந்த மாதம் ஒரு பீடை நிறைந்த மாதமாக கருதப்பட்டது. இது ஒரு அதிர்ஷ்டமில்லாத மாதமாக கருதப்பட்டது. ஆனால் இந்த மாதத்திலேதான் எனக்கு திருமணம் முடித்து வைக்கப்பட்டது. இந்த மாதத்திலேதான் நான் குடும்ப உறவை வாழ்வை தொடங்கினேன் என்ற செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். ஆக இந்த சமூகத்திலே அரேபிய சமூகத்திலே பீடைக்குரிய மாதமாக கருதப்பட்ட சஃபர் மாதம் மிகப்பெரிய வரலாற்று கடன்களை என்ற ஒரு மாதமாக நாங்கள் பார்க்கலாம். ஹைபர் என்று சொல்லக்கூடிய யுத்தம் இதில் 7ஆம் ஆண்டு சஃபர் மாதத்திலே தான் நடைபெறுகின்றது. இதே சஃபர் மாதத்திலே நஜ்ஜாஸ் என்று சொல்லக்கூடிய மன்னனுடைய அவையிலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட மிகப்பெரிய வீர சஹாபாக்களுடைய பெயர்களை நாங்கள் பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் அவருடைய தலைமையில் கூட்டத்தினரை அழிப்பதற்காக வேண்டிய ஒரு படையை அனுப்புகிறார்கள். அதிலே படை தளபதி கொல்லப்பட்டாலும் ஈட்டில் முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் வெற்றியை கொடுத்தார் என்ற செய்தியை நாங்கள் வரலாற்றிலே பார்க்கிறோம். எனவேதான் இந்த சஃபர் மாதம் என்பது முஸ்லிம்களுடைய வரலாற்றிலே, இஸ்லாமிய வரலாற்றிலே ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வுகளை பொதிந்த ஒரு மாதமாக இஸ்லாம் நமக்கு அடையாளப்படுத்துகின்றது. சஃபர் என்பது ஒரு பீடைக்குரிய மாதம் அல்ல, துரதிஷ்டமான ஒரு மாதம் அல்ல, அருவருக்கத்தக்க தீண்டத்தகாத ஒரு மாதம் அல்ல. அது இந்த வரலாற்றிலே பல நிகழ்வுகளை மறைத்துவிட்டு சென்ற ஒரு மாதம் என்பதை நாங்கள் இஸ்லாமிய வரலாற்றிலே இருந்து அறிய முடியும். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நமது சமூகத்தை பொறுத்த வகையில் சஃபர் மாதம் என்பது எதையுமே செய்யக்கூடாத நல்ல விடயங்களை செய்வதற்கு பொருத்தமில்லாத ஒரு மாதமாக அது அடையாளப்படுத்தப்பட்டது என்பதை பார்த்தோம். அது வாடகையின் வாடையாக இந்த தரிக்காவாதிகள், விதகத்துவாதிகள், அதற்கு வக்காலத்து வாங்கக்கூடியவர்கள் அதை மறைமுகமாக தங்களுடைய சமுதாயத்திற்குள் நடைமுறைப்படுத்துவதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. சஃபர் மாதம் வந்துவிட்டால் அது ஒரு பீடைக்குரிய மாதம். அதிலே நல்லவைகள் செய்யக்கூடாது, செய்தால் பரக்கத்து கிடையாது, அதனை அபிவிருத்தி கிடையாது, அது சமைக்கப்பட்ட மாதம் என்ற கருத்தை, அந்த உணர்வை அந்த சமுதாயத்துக்கு இந்த விடாக்கு செய்யக்கூடியவர்கள் கூட்டிக் கொண்டு வருவதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே நான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், தொற்று நோய் என்பது இந்த சமூகத்திலே கிடையாது. அதே மாதிரி பறவைகளை கொண்டு சகுனம் பார்ப்பதும் நமக்கு கூடாது. சஃபர் மாதம் என்பது பீடைக்குரிய மாதம் என்பது கிடையாது என்ற செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா குறிப்பிடுகிறார், ஆதமுடைய மகன் என்னை ஏசுவதன் மூலமாக என்னை நோவினைப்படுத்தினான், காலத்தை ஏசுவதன் மூலமாக என்னை நோவினைப்படுத்துகிறான். பாடங்கள் நாம் தான் அந்த காலமாக இருக்கிறது. என்னுடைய கருங்களிலேதான் எல்லா விடயங்களும் சுரைபட்டிருக்கின்றது.
நான் தான் இரவையும் பகலையும் மாறி மாறி புரட்டி கொண்டிருக்கின்றேன் என்ற செய்தியை நாங்கள் பதிவு செய்வோம். எனவே அல்லாஹ் உருவாக்கிய, அல்லாஹ் ஏற்படுத்தி தந்த ஒரு மாதத்தை சகுனம் சரியில்லை, அது நல்லவர்கள் செய்யக்கூடாது என்று ஒரு மனிதன் புறந்தள்ளி வைப்பான் என்று சொன்னால் அது அல்லாஹ்வை ஏற்றுவதற்காக. அல்லாஹ் சொல்லுகிறான், யுகத்தீனி இப்னு ஆதம், அல்லாஹ்வை ஆதமுடைய மகன் என்னை நோவினைப்படுத்துகிறான். அல்லாஹ்வை நோவினைப்படுத்துவதால் என்றால் என்ன? அல்லாஹ் படைத்த காலத்தை அவன் நிந்தனை செய்கின்றான். அது கூடாது என்று சொல்கின்றான். அதை நல்லவர்கள் நடக்கக்கூடாது என்று ஒதுக்கி வைத்திருக்கின்றான். இதுதான் அல்லாஹ்வை நோவினைப்படுத்தக்கூடிய செயல். ஒரு சின்ன ஒரு செயலாக இருந்தாலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனை ஒருவன் நோவினைப்படுத்துவான் என்று சொன்னால் அவன் சாபத்துக்குரியவன். எனவேதான் இஸ்லாமிய வரலாற்றிலே எவ்வளவு சிறப்புகளும் மகிமையும் பொருந்திய ஒரு மாதத்தை, பீடையான மாதம், பழக்கத்து இல்லாத ஒரு மாதம், நல்லவர்கள் செய்யக்கூடாத மாதம் என்று ஒருவன் ஒதுக்கி வைப்பான் என்று சொன்னால் அவன் அல்லாஹ்வை நோவினைப்படுத்துகிறான், அல்லாஹ்வை வேதனைப்படுத்துகிறான். அல்லாஹ் தான் காலங்களை உருவாக்கி இரவு மகளை அவனை புரட்டி நமக்கு தந்து எல்லா விடயங்களையும் அவனுடைய கைகளுக்கு வைத்து ஆட்சி செய்யக்கூடிய ரப்புல் ஆலமீனை அவருடைய காலத்தை ஒருவன் இழிவாக பேசுவான் என்று சொன்னால் அது அல்லாஹ்வை நோவினைப்படுத்தக்கூடிய செயலாகும். எனவே நான் அல்லாஹ் அந்த எச்சரிக்கையை விடுக்கின்றான். எனவே காலங்களை பொறுத்த வகையில், மாதங்களை பொறுத்த வகையில் இந்த சபர் மாதம் இஸ்லாமிய வரலாற்றிலே மேற்கூறிய அத்தனை விடயங்களையும் அதற்கு மேற்பட்ட வரலாறுகளையும் கொண்ட மகத்துவமான மாதம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் அந்த புரிதலின் அடிப்படையில் காலங்களிலே நாங்கள் அமல் செய்தக்கூடிய பாக்கியத்தை எனக்கு போது தருவானார். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹ் முஹம்மது இப்னு அப்துல்லாஹ் வ அலா அன்புக்குரிய அல்லாஹ்வின் சபர் மாதம் என்பது ஒரு பூனைக்குரிய மாதம் என்று இன்றும் நம்முடைய தரைக்காவாதிகள், விதாக்தவாதிகளும் அதை புதுப்பித்துக் கொண்டே இருக்கின்றார். ஆண்டினுடைய அனைத்து சோதனைகளும் ஆபத்துக்கள் இந்த மாதத்திலே தான் வருகின்றது என்று அவர்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக சபர் மாதத்தினுடைய கடைசி புதன்கிழமை தான் இறுதி புதன்கிழமைகளில் எல்லா பலாய் முசீபத்துக்களும் இந்த பூமிக்கு வருகின்றது. எனவே அதற்கு பிராயச்சித்தம் தேட வேண்டும் என்று ஒரு புது வகையான பூஜையை கண்டுபிடித்திருக்கிறார்கள். எவ்வாறு மாற்று மதத்தினர்கள் தங்களுக்கு வரக்கூடிய துயரங்கள், கஷ்டங்களை கழிப்பதற்காக வேண்டி சில விசேட பூசைகளை செய்வார்கள். அவருடைய கோயில்களின் ஆலயங்களில் இவ்வாறு எதுவும் நேர்ந்துவிடக் கூடாது, கெட்ட சமூகங்கள் நம்மை அண்ணக்கூடாது என்பதற்காக வேண்டி விசேடமான பூசைகள் செய்வது போல இந்த சபர் மாதத்தினுடைய கடைசி புதன்கிழமை நம்முடையவர்கள் ஒடுக்கத்து புதன் என்ற ஒன்றை கண்டுபிடித்திருக்கிறார். இந்த சபர் மாதத்திலே கடைசி புதன்கிழமை இந்த பிரபஞ்சத்தில் உள்ள எல்லா துன்பங்களும் இங்கேதான் நடந்துகின்றது. அதை நிவர்த்தி செய்வதற்காக வேண்டி இந்த ஒடுக்கத்து புதனை கண்டுபிடித்திருக்கிறார். ஒடுக்கத்து புதன் என்றால் என்ன? இந்த சபர் மாதத்தினுடைய கடைசி புதன்கிழமை காலையில் குளித்துவிட்டு வெப்பைமானுடைய வீடுகள் அல்லது பள்ளிவாசலுக்கு சென்று வெள்ள பேரு சில இசுப்படுத்தி வைப்பாங்க, அல்லது பள்ளிவாசல்லாம் அந்த இசும கரைச்சி வைத்திருப்பாங்க.
நாம் ஒரு பாத்திரத்தை கொண்டு போய் அந்த தண்ணியை வாங்கி வீட்டுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதை எல்லாரும் குடிச்சு தலையிட குட்டதை எல்லாம் அதை நாங்கள் பாடைத்துக் கொள்வது. அப்படி தடவினால் இந்த வருஷத்துக்குரிய எல்லா பலாய் குசிகளுக்கு நீங்கும். எங்களுக்கு நன்றாக ஞாபகம் இருக்கு. நாங்கள் சிறுவர்களாக இருக்கின்ற பொழுதும் பள்ளிவாசலுக்கு வெள்ள நீரிச தருவாங்க. கொண்டு போய் அரிசா கற்பைட்டு கொடுத்தா அரிசை நன்றாக கருக வைத்து அதனை அந்த மையை வைத்திருப்பார்கள். பேனைக்கு பதிலாக மரத்தினாலான ஒரு பென்சில் வடிவத்தில் குச்சியை வைத்திருப்பார்கள். அந்த வெள்ளம் பெருசில் அதை எழுதுவாங்க, விசிறி எழுதுவாங்க, அவங்க எழுதுவாங்க, தேயிலோட சூழத்தினர் அப்படி கட்டம் கொண்டனையும் தருவாங்க. நாங்க அப்படியே பக்குவமாக அதை வீட்டுக்கு கொண்டு போய் உமா கிட்ட கொடுத்தா உமா அதை நல்ல தண்ணியில கரைச்சி சின்ன கிளாஸ்ல கரைச்சி ஒவ்வொருவருக்கும் தீண்டம் மாதிரி ஒரு சொட்டு தருவாங்க. அதோட அன்னைக்கு பிள்ளைகளை பிடிச்ச மலாய் முசுக்கள் எல்லாம் போயிடும். வீடு செலுத்த கஷ்டமா வாழையிலே கொண்டு போகணும். வாழையில எழுதி தருவாங்க. அதை கொண்டு போய் நம்ம வீட்டுல அதை கரைச்சி அதை நம்ம குடிக்கணும். அன்றைக்கு குடிச்சா அன்றைக்கு அந்த வருஷம் அடுத்த ஒடுக்கத்துக்குடன் வரும் வரைக்கும் நமக்கு எதுவும் நேராது என்ற கூட நம்பிக்கையை இந்த சமூகத்திலே வளர்த்து வந்தவர்கள் அஹ்லு சுன்னா என்று தங்களை மார்க்கத்தில் கொண்டிருக்கக்கூடிய சூபிகள். அவர்கள்தான் இந்த நம்பிக்கையை இன்னும் கூட்டிக் கொண்டிருக்கிறார்கள். சபர்மாதத்தை திருமணம் செய்யக்கூடாது, புதிய தொழில் முயற்சிகளை ஆரம்பிக்க கூடாது, புதிய வீட்டுக்கு நாங்கள் அந்த வீட்டிலே குடிபோகக்கூடாது, நல்ல பயணங்களை மேற்கொள்ளக்கூடாது. இப்படி செஞ்சால் அது பழக்கம் இல்லாமல் போய்விடும் என்ற அந்த நம்பிக்கையை வளர்த்து இந்த சமூகத்தை நவீன இந்த விஞ்ஞானம் வளர்ந்த காலத்திலும் இந்த ஒரு பௌத்தீகமான மூட நம்பிக்கையின் வேரினை அந்த சமூகத்தை தட்டிக் கொண்டிருக்கிறார்கள். நான் கேட்கின்றேன், சபர் மாதத்திலே ஒரு பிள்ளை பிறக்க போகிறது என்று வைத்துக் கொள்ளும். அது நல்ல ஒரு சகுனம். நீங்கள் சொல்கின்ற அந்த சகுனம் பிழை இல்லை என்பதற்காக வேண்டி அந்த பிள்ளை பிறப்பை நாம் தள்ளி போட முடியாது. குறிப்பிட்ட காலத்துக்குள் அது பிறந்தே ஆக வேண்டும். ஒருவர் மரணிக்க போகிறார், வடக்குள் மௌத்துடன் நீங்கள் சென்று இன்றைக்கு சபர் மாதம் இவர் மரணித்தால் இவருக்கு நரகம் கிடைக்கும், துன்பத்திலே உணர்வார், கொஞ்ச காலம் தள்ளி போடுங்கள் என்று பணம் கொடுக்க முடியாது. அஜல் வந்தால் நாங்கள் போய்விடும். சபர் மாதம் பிள்ளைக்குரிய மாதம் என்று சொல்கின்றீர்களே, அரசாங்கம் உங்களுடைய பிள்ளைக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் தருகின்றது. இன்றைக்கு நீங்கள் சைன் பண்ணி இந்த ஜொப்பிலே இணைய வேண்டும் என்று நீங்கள் சொல்ல முடியுமா? சபர் மாதம் நான் சைன் பண்ணி இந்த ஜொப்பை பார்மடுக்க முடியாது, அடுத்த மாதம் என்றேன் என்று சொன்னால் அதற்கு பின்னாடி தோன்றிய ஒருவன் அந்த பதவியை கண்டிக் கொண்டு போயிருக்கும். இன்னுமே ஒருவர் உங்களுக்கு லட்சக்கணக்கிலே கடன் தர வேண்டும். சபர் மாதம் ஒடுக்கத்து முதல் அன்றே அந்த காசை எடுத்துக் கொண்டு வருகின்றார். கடன் பணம் ஒடுக்கல் வாக்கு செய்வதற்கு அவங்கள் இடமில்லை, நல்ல சமணம் அல்ல. இந்த கடனை கொண்டு போய் இன்னொரு நாளை விட்டு வாங்க சொல்ல முடியாது. காசி போன வராது. அப்ப நீங்க சபர் மாதமாக இருந்தாலும் உங்களுக்கு தேவை என்றால், உங்களுக்கு நன்மை இருக்கும் என்று சொன்னால், உங்களுக்கு அதிலே பரிகாரம் இருக்கும் என்று சொன்னால் அதை வாங்கிக் கொண்டீர்கள். அப்படி என்றால் ஏன் இந்த சமூகத்தை நாம் ஏமாற்ற வேண்டும்? சபர் மாதம் என்ற பெயரால், சபர் மாதம் என்ற அந்த ஒரு நல்ல ஒரு வரலாற்றிலே நிகழ்வுகள் நடந்த அந்த மாதத்தை மோசமான ஒரு மாதமாக உங்களால் ஏன் இந்த சமூகத்தின் நீங்கள் காட்டிக் கொண்டிருக்கிறீர்கள்? முகர்ரம் மாதத்தினுடைய கடைசியிலே திருமணம் முடித்து விட்டீர்கள். சபர் மாதம் நுழைகின்றது என்றால் உங்கள் குடும்பத்தோடும் மனைவியோடும் உங்களால் இல்லறம் நடத்தாமல் இருக்க முடியுமா? ஏன்னா சபர் மாதம் என்பதற்காக வேண்டி அதை தள்ளி போட மாட்டீர்கள். அப்படி என்றால் யாரை மாற்றத்தின் பேரால் நீங்கள் ஏமாற்றுகிறீர்கள் என்பதை சிந்திக்கக்கூடியதற்காக வேண்டி நான் அந்த சிந்தனையை எங்களுக்கிறேன். எனவேதான் சபர் மாதத்தை பொறுத்த வகையிலே
ஒரு மோசமான, ஒரு துரதிஷ்டமான, அதிர்ஷ்டம் இல்லாத ஒரு மாதமாக காட்டி இதை வைத்துக் கொண்டு இந்த சமூகத்திலே ஒரு கூட்டம் மீண்டும் படைப்பு நடத்தி கொண்டிருக்கிறது. நுகர்நிலத்திலே சேதமான முறைகளை எல்லாம் இந்த ஒடுக்கத்து முதலிலே தொடரக்கூடிய ஒரு பழக்கம் இருக்கின்றது. சபர் மாதம் முழுக்க இறுதியாக வரக்கூடிய அந்த புதன்கிழமைகளில் இனிப்பு பண்டங்களை பரிமாறுவார்கள், குளிர்பானங்களை பரிமாறுவார்கள், பீங்கானிலே இசுவை கரைத்து கொடுப்பார்கள். இதுவெல்லாம் அந்த மாதத்திலே நமக்கு எந்த விதமான துயரங்களும் பீடைகளும் அண்டக்கூடாது என்பதற்காக வேண்டி செய்யப்படக்கூடிய ஊழ பழக்கம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இஸ்லாமிற்கு சமமணி அடைந்திருக்கிறது. இஸ்லாம் நீங்கள் உரிவாக்க வேண்டாம், பறவைகளை வைத்து நீங்கள் சமணம் பார்க்க வேண்டாம். ஒரு காலம் இருந்தது, ஆந்தை சும்மா வீட்டிருந்தாங்க அதிர்ஷ்டை, ஆந்தையை வைத்து கூட நீங்கள் சமணம், ஆந்தை அளவுகின்றது அவருடைய சத்தத்தை வைத்து ஒரு தீய சமூகம் என்று கூட நீங்கள் நினைக்க வேண்டாம். அப்படி நினைத்தால் அது உங்களுடைய ஈமானுக்கு பங்கம் என்று ஒரு காலம் இருந்துச்சு. பக்கம் கத்துனா நாம என்ன நினைக்கிறோம்? ஆலோரான் மவுத்தாக போறாரு, தீய சமூகம். இப்படி ஒரு கூட கொள்கை நம்முடைய சமுதாயத்துல இருந்தது. காகம் வந்து வீட்டுல கத்தும், அவன் சாப்பாட்டுக்கு வரப்போறான். இப்படி ஒரு கொள்கை நம்மிடத்துல இருந்தது. ஆனால் ஒருவருடைய மரணத்திற்கு இந்த பறவைகளுடைய சட்டத்துக்கு சம்பந்தம் கிடையாது. அஜல் முடிந்துவிட்டால், ருசுக்கு முடிந்துவிட்டால், உலகத்திலே வாழக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தினுடைய விளையாடிகள் முடிந்துவிட்டால் அல்லாஹ் ஜல்லஷானஹு உயிரை பறித்துவிட்டார். நாம் எவ்வளவு கெஞ்சினாலும் அது விடுபடாது. லவ்லா அஹ்கல்தனி இலா அஜலின் கரீம், யா அல்லாஹ், தொண்டை குழிக்குள் ஒரு மனிதனுடைய உயிர் ஊசலாடுகின்ற பொழுது அவன் கெஞ்சக்கூடிய கெஞ்சிதலை அனுப்புவான் சொல்லிட்டான். லவ்லா அஹ்கல்தனி இலா அஜலின், எனக்கு கொஞ்ச நேரம், சொற்ப நேரம் தரமாட்டியா? நான் சதக்கா செஞ்சு தர்மம் செய்து நன்றாக மாறிட்டு வாரம் அதுக்கு பிறகு சொல்லிட்டேன். அப்படி ஒரு மனிதன் கெட்டியிருந்த பொழுது நான் உன்னை உட்படுத்தவும் மாட்டேன், பிற்படுத்தவும் மாட்டேன். குறிப்பிட்ட அந்த நேரத்துக்குள் உன்னுடைய உயிரை கைப்பற்றுவேன் என்று உயிர் எடுக்கப்பட்டால் பறவைகள், ஆந்தை, பக்குள், அவருடைய சட்டத்தினால் ஒரு மனிதனுக்கு எந்த தீர்வும் வராது. நாம் பயணப்படுகின்ற பொழுது குறுக்கே ஒரு கூடை போடால் நாம் போக மாட்டோம். ஒரு காலம் இருந்தது. விளைநிகள் முன்னுக்கு வந்தால் கெட்ட சங்கம் போக மாட்டோம். அவ்வாறுதான் இந்த சபர் மாதத்தையும் ஒரு கெட்ட மாதமாக, ஒரு நன்மைகள் செய்தாலும் அந்த மாதத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுமோ என்று ஐயப்படக்கூடிய ஒரு மாதமாக இந்த சமூகத்தை ஒரு கூட்டம் ஆக்கி வைத்திருக்கின்றது. அதை நிறுத்த நாம் வெளிப்பட அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா எல்லா மாதத்திற்கும் சிறப்பை வைத்திருப்பது போல இந்த சபர் மாதத்திற்கு சிறப்பை வைத்திருக்கிறார். வரலாற்றிலே நான் ஏற்கனவே முதலாவது புத்துதாவை சொன்னது போல அதை விட அதிகமான நிகழ்வுகள் இந்த மாதத்தில் நடந்திருந்தது. அல்லாஹ்வுடைய ரசூல் அதை சபர் மாதத்தை யார் இந்த மாதத்தை நமக்கு பிழையாக காட்ட வேண்டும்? அல்லாஹ்வுடைய ரசூல் தான் காட்ட வேண்டும். சபர் மாதத்தை நீங்கள், ஏனென்றால் 4 மாதங்களிலே யுத்தம் செய்ய வேண்டாம் என்று சொன்ன அல் குர்ஆன் இந்த சபர் மாதத்தை பற்றி சொல்லவில்லை என்றால் அல்லாஹ் மறந்தியாம ரசூலுல்லாஹ் இதை விட்டுவிட்டு இந்த சம்பத்துக்கு எதையும் அவர் சொல்லவில்லை. எனவேதான் தங்களுடைய வாசலுக்காக வேண்டும், தங்களுடைய பொருளாதார நெருக்கடிகளில் இருந்து விடுபட்டுக் கொள்வதற்காக வேண்டி, தங்களை இந்த சமூகத்தை மார்க்கத்தின் பேரால், மூடநம்பிக்கையின் பேரால் அடிமைகளாக வைத்திருப்பதற்காக வேண்டி ஒரு கூட்டம் செய்த சர்தாவின் ஒழுக்கத்துக்குதல் என்பது நம்முடைய ரசூலுல்லாஹ்வுடைய சஹாபாக்களுடைய இமாம்களுடைய எந்த ஒரு காலத்தில் இல்லாத ஒன்றை அந்நிய மத கலாச்சாரத்திலிருந்து விரதி வண்ணப்பட்டு, கொப்பி வண்ணப்பட்டு இந்த சமூகத்திற்கு சேர்ந்த மாபெரிய துரோகம். முஸ்லிம்களுடைய ஈமானை அடகு வைத்து
அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை இல்லாமல் ஈமானிலே பலம் குன்றிய ஒரு மக்களாக காட்டுவதற்காக வேண்டி இந்த சமூகத்துக்கு இன்னும் ஒரு படித்த சமூகம் என்று சொல்லக்கூடிய ஒரு உலமாக்கல் சமூகம், ஒரு நெப்பை கூட்டம் மக்களை மந்தைகளாக ஆக்குவதற்காக வேண்டி, அடிமைகளாக வைத்துக் கொள்வதற்காக வேண்டி செய்த ஒரு மாமரிய சரிதான். இன்றைக்கும் சில ஊர்களில் அல்லாஹ்வுடைய உதவியால் நமது கிராமங்களில் ஏகத்துவ பிரச்சாரத்தினுடைய பிரதிபலிப்பும் இதுவெல்லாம் இன்றைக்கு அறிவித்தது. ஆனால் சில முஸ்லிம் பகுதிகளில், பெரும்பாலான பகுதிகளில் இவ்வாறான மூட நம்பிக்கைகள் தொடர்ச்சியாக ஒவ்வொரு வருடமும் செய்து கொண்டு வருவதை நான் பார்க்கிறேன். அல்லாஹ் இதை பாதுகாக்க வேண்டும். இந்த உண்மைகளை வாழையடி வாழையாக, வம்சம் வம்சமாக நம்முடைய பிள்ளைகளுக்கும் பெண்களுக்கும் ஊட்ட வேண்டிய கடமை பாடுபடுத்தி இருந்தால் சில நேரங்களில் பெண்கள் இந்த மூட நம்பிக்கைகளுடைய உறைவிடமாக இருந்து இதை உயிர்ப்பிப்பதை நாங்கள் சில இடங்களில் பார்க்கிறோம். நாமளும் என்ன செய்யற, இந்த பொங்கலை என்ற சண்டை போட்டு நிற்கலாது, அது கூட்டுல நிம்மதி நாம போயிருப்பதற்காக வேண்டி செய்யறதா செய்யப்பட்டு வருவது, சிறுக்கு செய்வதற்கு, விடாய்ப்பு செய்வதற்கு, அனாச்சாரம் செய்வதற்கு, மாற்றத்தின் பேரால் இல்லாத ஒரு விடயத்தை செய்வதற்கு நம்முடைய குடும்பத்திலே நாம் எந்த விதமான அனுமதியை வழங்கக்கூடாது. நம்முடைய பிள்ளைகளுக்கு மிக தெளிவாக சொல்ல வேண்டும். அந்த இடங்கள் நடைபெறக்கூடிய இடங்களுக்கு செல்வதை முற்றாக அறிந்து கொள்ளுமாறு நாங்கள் வலியுறுத்த வேண்டும். எனவேதான் சமர் மாதம் என்பது வீடைக்குரிய மாதம் அல்ல. அதை திருமணப்படுத்திக் கொள்ளலாம், வியாபாரங்கள் செய்யலாம், கொடுக்கல் வாங்கல் செய்யலாம், நல்ல விடயங்களை செய்யலாம். ஆயிஷா வியம்பாக சபர் மாதத்திலே தான் திருமணம் முடித்தார்கள் என்ற செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். கொடுக்க வாங்கல்களை அழகாக செய்யலாம். இந்த மாதத்தை நமக்கு எந்த விதமான வீடை கொடுத்தார். இது வெற்றிக்குரிய மாதம். வரலாற்றிலே பல வெற்றிகளை விட்டு தந்த மாதம், பறக்கந்து பொருந்திய மாதம். இஸ்லாமிய வரலாற்றிலே உலகத்திற்கு பிறகு இரண்டாவது மாதமாக கணிக்கப்படக்கூடிய மாதம் என்ற உண்மையை மனதிலே இருத்தி இந்த மாதத்தை ஒரு நல்ல விவாதத்திற்குரிய, நல்ல வெற்றிக்குரிய, நல்ல சபனத்தை, நல்ல பறக்கத்தை பெற்றுத்தரும் சபனம் என்ற சொல் கூட அது கிடையாது. நல்ல பறக்கத்தை பெற்றுத்தரும் என்ற அந்த உன்னதமான நீயத்தை நம்முடைய மனதிலே வைத்துக் கொண்டும் இந்த மாதத்தில் யார் யாரெல்லாம் தவறான செய்கைகளை செய்கின்றார்களோ அவர்களுக்கு நாங்கள் சிறந்த முறையில் இது கூடாது என்ற அந்த உணர்வை கூட்ட வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் எனக்கும் உங்களுக்கும் தெரிந்த விடயத்தை நான் மீண்டும் ஞாபகப்படுத்திக் கொண்டேன். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம் அனைவரையும் நாளை மறுமையிலே விதாத்தி இல்லாத, சுருட்சி இல்லாத நல்ல மக்களோடு எழுப்புவதற்கு நோக்கி செய்வானாக. எதை கேட்டோமோ அதை கொண்டு அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை எனக்கு தருவானாக. அவான தெரிந்தார்.